ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு முடிஞ்சு மே 4ஆம் தேதி முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில கோட்டையை கைப்பற்ற போறது யாரு அப்படிங்கறதுல அதிமுக மற்றும் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இடையில ரகசியமான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தகவல்களுக்கான காரணம் அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில நாம தெரிஞ்சுக்கலாம். தமிழக தேர்தல் வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத வகையில இந்த முறை 4 முனை போட்டி நிலவுச்சு. வாக்குப்பதிவு 85% தாண்டி இருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிறதுல அரசியல் நோக்ககர்களிடையே சந்தேகம் எழுந்திருக்குது. இந்த சூழல்ல தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தாவேக தலைவர் விஜய் ஆகியோருடைய பிரதிநிதிகளுக்கு இடையில முதற்கட்ட பேக் சேனல் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி சென்னையுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான இடத்துல இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. இதுல தாவேக தரப்புல ரொம்ப முக்கியமான 2 பெரிய தலைகளும், அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு முக்கிய புள்ளியும் கலந்துகிட்டதா தெரியுது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் நோக்கம் என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சி குறித்த பிளான் பி அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் முடிவு ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை விட சில இடங்கள் குறைவா வாங்கினா தாவேக உடைய ஆதரவை வாங்கி ஆட்சி அமைக்கிறது பற்றி விவாதிக்கப்பட்டதா பேசப்படுது. அந்த பேச்சுவார்த்தையில தாவேக தரப்பிலிருந்து துணை முதலமைச்சர் பதவி அல்லது மிக முக்கியமான துறைகள் கேட்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேச்சு அடிபடுது. 2 கட்சிகளுமே திராவிட கொள்கைகள்ல சில மாற்றங்களை விரும்புறதாலும் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில இணையறதாலும் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல தாவேகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனித்து போட்டின்னு பேசின விஜய் யார் கூடவும் கூட்டணி இல்ல அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய சூழல் முற்றிலுமா வேறா இருந்துச்சு. தமிழகத்துடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்துல கொண்டு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரத தடுக்கக்கூடிய நோக்கத்திலையும் இத்தகைய முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு தாவேகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க. சரி, அதிமுகவோட கணக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். கடந்த 2021 தேர்தல்ல நூல் இழையில ஆட்சியை இழந்த அதிமுக இந்த முறை எந்த ரிஸ்கும் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. பாஜக கூட உறவுல சில சிக்கல்கள் இருந்தாலும் இளைஞர்கள் கிட்ட பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய விஜயுடைய தாவேகவை அரவணைச்சு போறது ரொம்ப கால அரசியலுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கணக்கு போடுது. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை வெறும் முதற்கட்டம் மட்டும்தான். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முடிவுகள் தெளிவாக தெரிஞ்ச பின்னர் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம். அது வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு 2 தரப்புமே மௌனம் காக்குறாங்க. இருந்தாலும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை பற்றி தகவல் வெளியானதும் தமிழக அரசியல் களம் இப்பவே சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி போட்டுச்சுன்னா அது தமிழக அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமா இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.